ஹலோ, காலையிலே ஒரு அழகான கேரட் ரைஸ்லேருந்து என் டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காரமே இல்லாத சாப்பாடெலாம் கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு வந்துட்டு காரமே இல்லைம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவான். என்ன சாப்பாடு வச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் இப்படி காரமே இல்லாமல் இருந்துச்சுன்னா காரம் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அதனால் மோஸ்ட்லி அவனுக்கு இந்த மாதிரி காரமே இல்லாத சாப்பாடு மட்டும் தான் வச்சு கொடுப்பேன். அப்புறம் அது கூடவே அப்படியே ஸ்நாக்ஸுக்கு இந்த பொமகிரானட் தான் வந்து உரிச்சு கொடுத்துருந்தேன். அதில் கொஞ்சம் பாதி எடுத்து சின்னவனுக்கு கொடுத்தா அதையும் சாப்பிட்ருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. அப்படியே ஜம்முன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவனையும் அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இது வந்து அங்கே சண்டே வெளியெல்லாம் போய் நல்லா சுற்றிட்டு வந்துட்டு அடுத்த நாள் மண்டே எடுத்த வீடியோ தான். இதை எப்போ போடுவேன் ஊடையில் அதை இதுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுட்டு சில வீடியோலாம் போட மறந்து வேற போய் தொலைச்சிடுறேன். அப்புறமா அங்கே ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த அந்த காயெல்லாம் இருந்துச்சா அதே சரி எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையுமே உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேருந்து அவனுக்கு தனியாக கேரட் ரைஸ் கிண்டி கொடுத்தோட சரி, எங்களுக்கு மதியத்துக்கு தனியாக எதுவும் வைக்கவே இல்லையா. அதனால் வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. இந்த வீடு தூக்குறது, பாத்திரங்கள் வருது, அது போக துணி வேறு கொஞ்சம் முக்கிய வச்சுருந்தோன்னா சரி அதெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு கடைசியாக வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இவனுக்கு சாப்பாடு ஊட்ட வந்துட்டேன். தனியாக வச்சு கொடுத்தா தான் கீழே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே நீ ஊட்டி விடுவோன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவனும் பரவாயில்ல, கொஞ்சம் சமத்தாக தான் சாப்பிட்டான். ஆனால் இது இன்னும் எத்தனை நாளைக்கு தெரில, திடீர்னு பார்த்தா வாங்க மாட்டேன் அப்படிமா. அப்புறமா நானும் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் காலையிலே முடிவு பண்ணிட்டேன் பேசாமல் மோர் குழம்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா சும்மாவே இந்த அரிசியை பருப்பை ஊற வைக்கணும்னு சொல்லுமா, அதனால் அதை ஊற வச்சுட்டு தான் மறுபடியும் எங்கள் அம்மா கால் பண்ணி ஒருக்கா இந்த ரெசிபி கேட்டுட்டு இருந்தேன். அந்த மோர் குழம்புல வெண்டைக்காலாம் போட்டு வெண்டைக்காய் மோர் குழம்பு ஆக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெட்டிட்டு இருந்தேன்னா ஒரு டைம் சும்மா வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருந்தேன். மறுபடியும் வச்சு விடுன்றதுனா கொஞ்ச நேரம் அதை கட்டி விளையாட்டி காட்டிட்டு இருந்தேன். அந்த விளையாட்டு காட்டினதுக்கப்புறமா தள்ளி போவேனா அப்படின்ட்டான். அதனால் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சு இந்த மோர் குழம்பையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த தயிரை மோராக்குறேன்னு சொல்லிட்டு அதில் அவன் ஒரு வாய் குடிக்க நான் ஒரு வாய் குடிக்கன்னு சொல்லிட்டு பாதி எங்கள் வாய்க்குள்ளே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் அப்படியே மோர் குழம்பு வச்சுட்டு கூட அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டோம். ஓகே, பை கைஸ், மீண்டும் சந்திப்போம்.